ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே தான் நான் ஒரு சின்ன vlog மாதிரி எடுத்திருந்தேன். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வயல்வெளி அந்த சைட்லாம் வந்து பார்த்தோம். பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருந்தது, ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. ப்ளஸ் வந்து அந்த தண்ணி ஓடுற சவுண்டு அதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து இயற்கையாகவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அமைதியாக இருந்தது. ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கே தெரியும், ஹாரன் சவுண்டு தான் அதிகமாக கேட்கும். பட் இந்த மாதிரி ஒரு சில வில்லேஜஸ் சைடில் தான் வந்து எந்த சவுண்டுமே இருக்காது. ஈவன் வந்து க்ரோ சவுண்டு கூட கேட்கல. ஸோ அங்கங்கே மழை பெஞ்சனால தண்ணி தேங்கி இருந்தது, அதை என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதை வந்து உங்களுக்கும் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ஒரு ½ ஃபீட் தான் இருக்கும். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா நிறையா ஃபிஷ்ஷஸ்லாம் ஓடிட்டு இருந்தது, கொஞ்சம் பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தது. ஸோ நான் அதை வந்து வீடியோ எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல செட்டப் மாதிரி இருந்தது. அந்த ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் நிறையா ஹைடிங் ஸ்பாட்ஸ் வேறு இருந்தது, செடிக்கு உள்ளெல்லாம் போய் ஒழிஞ்சிக்கிட்டு. ஸோ நம்ம இங்கேயே சுற்றி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து நடந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா நிறையா சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து அங்கே ஓடிட்டு இருந்தது. மோஸ்ட்லி அது வந்து நான் ரொம்ப வெயிலாக இருந்ததுனால ப்ராப்பராக என்னால் கேப்சர் பண்ண முடியல. பட் அங்கங்கே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் ஓடுதுன்ட்டு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ் தான் இருந்தது. ஏன்னா தண்ணியோட லெவலும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக தான் இருந்தது. அதனால் நம்ம சின்ன ஃபிஷ்ஷஸ் வந்து நிறையா பார்க்க முடிஞ்சது, பெருசு வந்து ஒன்று கூட பார்க்க முடியல. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஸ்னேக் கட்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து குறவை மீன் சொல்லுவாங்க. அது வந்து குட்டி போட்டிருக்கு போல், அது வந்து ஏகப்பட்டது வந்து சுற்றிட்டு இருந்தது. நார்மலாக இது வந்து பேரண்ட்ஸ் கூட தான், அந்த பெரிய ஃபிஷ் கூட தான் வந்து இருக்கும். அதுதான் இவங்களை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போவோம். ஆனால் அது வந்து மிஸ் ஆகிருக்கு. ஒருவேளை ஏதாச்சும் பிடிச்சிருக்கோம் போல இருக்குது, இல்லை இறந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இதுங்க மட்டும் பாவமாக வந்து சுற்றிட்டு இருந்தது. ஸோ நம்ம இது வந்து பிடிக்கலாம் தான் இருந்தோம். பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால பிடிக்க முடியல. இந்த வயல்லையும் நம்ம இறங்கக்கூடாது, ஏன்னா வந்து ரொம்ப சேராக இருக்கும். அதனால் நம்மளால் இறங்க முடியல. சரி நம்ம பக்கத்தில் வந்து என்ன பிடிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுவும் ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தது. பார்க்குறதுக்கும் வந்து நம்ம டிவிலலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, ஃபிஷ்ஷஸ் வந்து குரூப்பாக சுற்றிட்டு இருக்கோமே, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே நான் அதில் மயங்கிட்டு அதை அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது வந்து உண்மையில ஒரு எப்படி என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஃபீல் தான். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பக்கம் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்து நல்லா ரொம்ப தூரம் தள்ளி போயிடுச்சு. சரி இது சரிப்பட்டு வராது, நம்ம வந்து கொஞ்சம் அந்த தண்ணியில் கை வச்சு ஷேக் பண்ணலான்ட்டு ஷேக் பண்ணி பார்த்தேன். அது வந்து அந்த ஒலி போவோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம கிட்ட வருமா அட்ராக்ட் ஆகி அப்படின்னு பார்த்தேன். சரி அப்பவும் வர மாதிரி தெரியல. அப்புறம் நான் வந்து அங்கேயும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன். சரி உட்காந்துட்டு நம்ம அமைதியாக எந்த ஒரு மூமெண்ட்டும் கொடுக்காம இருக்கலாம், அப்போயாச்சும் நம்ம கிட்ட வருதா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிட்ட வர ஆரம்பிச்சு. ஸோ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வர நானும் அப்படியே சைலண்ட்டாக தான் இருந்தேன். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து தள்ளி போச்சு. ஸோ அப்புறம் ஒரு வழியாக நம்ம கிட்ட வந்தோடனே நம்ம சும்மா கையில் வந்து பிடிச்சோம். சும்மா ஒரு லைட்டாக தான் பிடிச்சோம். அதுக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து நான் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருப்பேன். இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக இது வந்து குறவை இல்லைனா வந்து விரால்னு சொல்லுவாங்க, அதோட குட்டிங்களாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. அதுக்கடுத்து நம்ம வந்து கொண்டு போயிருந்தோம் கவரு ஃபிஷ் போடுறதுக்காக. அதில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சிட்டு எல்லா ஃபிஷ்ஷஸும் விட்டுட்டோம். இது பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருந்தது. அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனோன்னா வந்து ஆறு வந்தது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆற்று மண் இருந்தது. இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ப்ரீஷியஸான மண்ணுன்னு சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் இப்போ அழிச்சிட்டே வராங்க. பட் வந்து இது சேவ் பண்ணணும் நம்ம, ஏன்னா இது வந்து இது இருக்கிறனால தான் இந்த ஆறே வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆற்றுல தண்ணி ஓடுது அப்படின்ட்டு அந்த விஷயம் கேள்விப்பட்டோம். ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட்டு சும்மா கால் நினைக்கிறதுக்கு மட்டும் அப்படின்னு போகலான்ட்டு ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருந்தோம். மண்ணில் செம்ம ஹீட் வேறு வெயில்னால. அதுக்கப்புறம் சுற்றி பார்த்தா ஒரு வீடு கூட இல்லை, எல்லாமே வந்து மரம் அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த செட்டப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு அடுத்தது ஒரு வழியாக வந்து நம்ம ஆறு கிட்ட போயிட்டோம். மெயினாக நம்ம இந்த ஆறுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிடிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஆனால் இது போகிற நிலமையை பார்த்தா நம்மளால் ஒரு மீன் கூட பிடிக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து மீன் இருக்குமான்ற தடையும் கூட தெரியல, அவ்வளோ ரன்னிங்கில் இருந்தது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் இந்த அழகை பார்த்துட்டு அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் கால் வச்சேன் தண்ணியில். சும்மா சொல்லக்கூடாது, செம்ம ஜில்லுன்னு இருந்தது. இந்த வெயிலுக்கும் வந்து ஒன்றுமே தெரியல, வெயிலே தெரியல. ஸோ இதில் வந்து எல்லோரும் குளிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் எனக்கு வந்து சரி ஃபிஷ்ஷஸ் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் நான் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டே இருந்தேன். எல்லோரும் சொன்னாங்க இங்கெல்லாம் இருக்காது, ஏன்னா இது வந்து ரன்னிங் வாட்டரு, மோஸ்ட்லி இருக்க வேறு எங்கேயா தேடிப்பார் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் நான் வந்து அதே தேடி பார்த்துட்டே இருந்தேன், எங்கேயாச்சும் இருக்குமா, அட்லீஸ்ட் சின்ன மீனாவது இருக்கும் அப்படின்ட்டு தேடி பார்த்துட்டே இருந்தேன். ஒன்றுமே கிடைக்கல. சரி அப்புறம் கொஞ்சம் டயர்டாகிடுச்சின்ட்டு ஓரமாக உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறையா ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம வந்து இந்த கவரில் பிடிச்சிருந்தோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த ரன்னிங் வாட்டர் இருந்தது. என் கண்ணுக்கு வந்து ஃபிஷ்ஷஸ் எதுவுமே தெரியல. ஆனால் வந்து நான் ரன்னிங் வாட்டரில் கவர் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன். ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு பார்த்தா சின்ன சின்ன மீன்லாம் இதில் இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக ஊர்லேருந்து கிளம்புறதுக்கு அப்புறம் நம்ம இதை பேக் பண்ணி அப்படியே பொறுமையாக வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன டப்பில் தான் விட்டுருக்கோம். இப்போதைக்கு இதுக்கு நம்மக்கிட்ட டேங்க் இல்லாதனால இந்த சின்ன டப்பில் தான் விட்டுருக்கோம். எல்லா ஃபிஷ்ஷஸும் ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய செட்டப் பண்ணி தரணும். அப்போ தான் வந்து இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் உயிரோடு இருக்கும். இது என்ன ஃபிஷ்ஷஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிக்லெட் ஃபேமிலி மாதிரி தான். இது வந்து ஜிலேபி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிஷ்ஷோட குட்டி தான். ப்ளஸ் அங்கங்கே ஒரு 5 மீன் வந்து கெண்டை மீன்கள் இருக்கும். அதுவும் பிடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு படித்தோம்ல அந்த விரால் மீனோட குட்டி, அதுவும் வந்து சின்ன செட்டப்பில் போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த மீனுக்கும் வந்து பெரிய செட்டப் பண்ணி தான் கொடுக்கணும். இல்லைன்னா வந்து அது வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். ஒரு பெரிய டேங்க் செட்டப் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி தண்ணி கம்மியாக இருக்கறனால அதுங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும்ன்ட்டு கனெக்ஷன் கொடுத்துருந்தேன் ஆக்சிஜனு இந்த ஃபிஷ்க்கு மட்டும். ஸோ ஓகே கைஸ், இதோட நான் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கு டேங்க் செட்டப் பார்க்கலாம். ஓகேங்களா? டாடா, டேக் கேர், பை பை கைஸ்.